அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா ரெண்டு ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒன்றா சைக்கிளை ஒன்றா தான் போவாங்க. போயிட்டுருக்கும் போது இவங்களை ஒரு கார் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அந்த காரை இவங்களும் பார்க்குறாங்க. அப்புறம் கண்டுக்காமையே விட்டுறாங்க. இவங்க போகிற இடத்துக்குலாம் அந்த கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. கடைசியாக ஒரு கேம் சென்டருக்கு போகிறாங்க. அங்கேயும் இந்த கார் ஃபாலோ பண்ணிட்டு அதையும் இவங்க கண்டுக்காமல் போய் கேம் விளையாட போயிடறாங்க. கேம் விளையாட போயிட்டு போர் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேம் விளையாண்டுட்டே இருக்கேன். அந்த பையன் திடீர்னு கொஞ்சம் நேரத்தையே வெளியே வந்துடுறான். அந்த பையனை தேடி அந்த பொண்ணு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா அந்த பையனை அந்த கார்காரரை பின்னாடி டிக்கியில் போட்டு அடிச்சிட்ருக்கான். இந்த பொண்ணு என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கணுன்னு பார்த்தா அந்த கார்காரன் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணையை தூக்கி அந்த டிக்கியில் போட்டு அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையனை கடத்திட்டு உள்ளே கொண்டு போயிடுறான். அந்த பொண்ணை அங்கேயே விட்டுறான். அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் மயக்கத்தில் கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சதுக்கப்புறம் டிக்கிலேருந்து வெளியே வராங்க. டிக்கிலேருந்து வெளியதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டாங்க. அப்புறம் கையையும் கழட்டிட்டு வெளியே கேட்டு அந்த வீட்டை தப்பிச்சு வெளியே போகிறாங்க. பாதூரம் வெளியே போயிடறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் உள்ள மாட்டிகிட்ருக்கானே, அவனை விட்டுட்டு நம்ம தனியாக போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே அந்த அவனுக்கு யார் கடத்திட்டு வந்தாலும் ஒரு வயசான ஆள் கடத்திட்டு வந்தோமோ அவனுக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் சுற்றிட்டு அந்த ஆடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா அந்த பையனை ஒரு ரூமில் அடைச்சிருக்கான். அடைச்சது மட்டும் நம்ம அவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பையன் அதுக்கு நான் ஒத்து வர்றேன். கடைசியாக இந்த பொண்ணு இந்த ஆளுக்கிட்ட எப்படியோ அந்த ரூம் சாவியை வாங்கிட்டு இங்கேருந்து அந்த பையனை காப்பாற்றிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இவன் அந்த ரூம் சாவியை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ இந்த ஆள் பார்த்துட்றான். இவன் எங்கேயாவது தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரூமில் போய் தப்பிச்சு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடியில் ஆல்ரெடி இவர் அந்த கடத்திட்டு ஆர்கனெல்லாம் உடல் உறுப்புகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வரான். அவனுக்கு எடுத்து கொடுத்துட்றான். தன் ஃப்ரெண்டோட உடல் உறுப்பை இப்படி தான் கொடுக்க போகிறான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது. உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கு பெரிய சண்டை நடக்குது. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் இந்த பொண்ணை கொள்ளலான்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு கத்தி தெரியாமல் அவன் வயிற்று பட்டு அவனே செத்துடுறான். சரி இவன் செத்துட்டான், கதையெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் ஒரு கார் வருது. இந்த ஆளோட பொண்ணு வராங்க. சரி அவன் கண்ணை அந்த பொண்ணு கண்ணை இந்த டெட் பாடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஆளை வெளியே வாசலை கொண்டு போய் போட்டுறாங்க. ஃபோனோட போட்டுறாங்க. அவன் அந்த பொண்ணை இவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எடுக்கவும் மாட்டிக்கிறான். உடனே இந்த சின்ன பொண்ணு அந்த பையன் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. சமயத்தில் போலீஸுக்கும் ஒரு ஃபோன் வந்திருக்கான். போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரன் அங்கே வராங்க. அதுக்காட்டி அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ்காரனையே அந்த பொண்ணு சுட்டுடுறான். அவளையும் ஏதாவது ஒரு இரும்பு கம்பி போட்டு அடிச்சுட்டு அங்கே தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போகும்போது அந்த ஃப்ரெண்டையும் காப்பாற்றிடுறான். காப்பாற்றி ரெண்டு பேரும் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அவள் ஏஞ்சி திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு ஒரு கோடாரியால் வெட்ட வரா. திரும்ப அவளை அடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டுருக்க குட்டி சைக்கிள் தப்பிச்சு போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. பின்னாடியே கார் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சைக்கிளை விட்டுட்டு போலீஸ்காரன் காரில் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவள் கார் மேலே ஏறிக்கிட்டு அந்த காரை வெட்டிக்கிட்டே வரா. இவங்க காரை அந்த போலீஸ்காரங்க காரை பிரேக்கை ஆஃப் பண்ணி விட்றாங்க. அந்த கார் பின்னாடியே போகுது. ஒரு இடத்துல நின்றுடுது. இவங்க அந்த கார் தப்பிச்சு போயிடுறாங்க. திரும்ப போய் அந்த சைக்கிள் செயினை மாட்டிட்டு திரும்ப அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு வராங்க. இந்த அம்மா திரும்ப அவங்களோட காரை எடுத்துகிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த சைக்கிளை விட்டுட்டு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்னாடியே காரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஆற்றுக்கு நடுவில் அந்த கார் மாட்டிக்குது. இவங்க பின்னாடியே பார்க்குறாங்க. அந்த காரில் அந்த அம்மா மயங்கி கிடக்குறாங்க. திரும்ப அந்த காரை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வண்டியில் இருந்துக்கும்போது அந்த மைக் இருக்கிற மோட்டரோட அதை அமுக்கி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தியிருப்பாங்க. அதனால் விடிஞ்சோட போலீஸ்காரங்க இவங்களை தேடிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த சமயத்தில் அந்த பொண்ணு கோடாரி எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெட்டலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ போலீஸ்காரங்க அந்த பொண்ணை சுட்டுருவாங்க. சுட்டு இவங்க ரெண்டு சின்ன பசங்களையும் காப்பாற்றிடுவாங்க. இதோட மாஸ்டர் இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.